திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததிலிருந்தே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு வந்தது. கள்ளக்குறிச்சி கலியாமூர் கலவரம் இதில் உடனடி நடவடிக்கை இல்லை என்கிற போது மக்கள் வெடித்து கிளம்புகிறார்கள். அதிலேயே இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு விழித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணுறாங்க, கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ண இடமாற்றம் பண்ணுறாங்க. இது ஒரு நடவடிக்கை எடுத்து தானே சார்? அது நடவடிக்கை கிடையாது. உடனடியாக அந்த உளவு பிரிவை முடுக்கி விட்டுருக்கணும். உளவு பிரிவினுடைய ஃபெயிலியர் தான் அந்த கனியாமூர் கலவரம். உயர்நீதிமன்றம் ஹை செக்யூரிட்டி ஏரியாவில் உயர்நீதிமன்றத்துக்கு எதிராகவே 2 ரவுடி கும்பல்கள் மோதி கொண்டது. அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் நேற்று அறிக்கை கொடுத்துருந்தாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி காதலிக்க மறுத்தார் என்று சொல்லி கத்தியாலே குத்தி கொள்றாங்கன்னா எவ்வளவு சீர்குலைவாக இந்த தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திதிரித்து கொண்டிருக்கிறதுங்கிறத மக்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சிறுசேரியில் ஒரு கற்பழிப்பு அம்மா பீரியடில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் நடந்துச்சு. சிறுசேரி ஐடி பார்க்குங்க பக்கத்தில் அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டு மறுநாளே என்கவுண்டர் தட்டினாங்க. அம்மா ஆட்சியில் இந்த அம்மா பெட்ரோல் இருந்துச்சு, அதை அப்படி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்படி காலம் கடந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க. அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கிருகம்பாக்கத்தில் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் பெண் காவலர்களை அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, திமுகவினுடைய பொறுப்பாளர்கள். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி 2017 2021 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதில் ஏறக்குறைய 2.5-3 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்று. அதற்கு இடையிலேயே 33,000 போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் காசாவுக்கெல்லாம் போராடினாங்க, தெரியுமா இல்லையா? சார், பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது எல்லாமே இந்த மகளிர் அமைப்புகள் குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் சமீப காலமாக திமுக ஆட்சி வந்த பின்னாடி ஒவ்வொரு பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட இந்த முற்போக்கு பேசக்கூடிய மகளிர் அமைப்புகள் ஒன்று கூட களத்தில் போராடவே இல்லை. நிச்சயமாக எங்கேயுமே எதுவுமே நடக்காத போது கூட கோவன்கள்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு போர்க்குரலாக வெடித்தவங்கலாம் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா, வேறு எதுவும் ஆயிட்டாங்களாங்கிறது தெரியல. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஒரு ரவுடிகள் சென்னையினுடைய மையப்பகுதியில் ரவுடிகள் சண்டை போடுவதை பார்க்க முடியுது. அதே போல் இன்றைக்கி கூட ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் காதலிக்கு மறுத்ததற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற தொடர் நிகழ்வுகள் ஏற்கனவே கோவை அந்த பாலியல் சம்பவமாக இருக்கட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சட்டம் ஒழுங்கு குறித்து எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இது குறித்து தொடர்ந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கி அந்த ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த மாணவியுடைய கொலை குறித்து கூட அவர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு இருந்தாலும் கூட ஒரு மெத்தனை போக்குவரத்து செயல்படுறதா பார்க்குறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததிலிருந்தே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு வந்தது. அந்த ஆட்சி அமைந்த அடுத்த ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு நல்லா தெரியும், கனியாமூர் கலவரம், கள்ளக்குறிச்சி கலியாமூர் கலவரம் அந்த மாணவி மரணத்தில் உடனடியாக காவல்துறையும் உளவுத்துறையும் சரியாக மிகச்சரியாக செயல்பட்டிருந்தால் அந்த மிகப்பெரிய கலவரம் ஒரு 4000-5000 மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான சூழ்நிலைக்கு சென்றதே. அது ஒரு 5000-10,000 மக்கள் திரளுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரே நாளில் ஒரு அரசியல் தலைவர் கூப்பிட்டு நடத்தின நிகழ்வு இல்லை. தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு அந்த பள்ளியின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் ஒன்று அந்த பள்ளி இதே போன்ற நிகழ்வுகளை ஏற்கனவே நடத்தியிருக்க வேண்டும். ஒரு இன்சிடெண்ட்டுக்காக மட்டும் ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த பள்ளி இது போன்ற மோடஸ் ஆப்பரண்டி இது போன்ற தவறுகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சி. அடுத்து இதில் உடனடி நடவடிக்கை இல்லை என்கிற போது மக்கள் வெடித்து கிளம்புகிறார்கள். அது ஒரு தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம். அதிலேயே இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு விழித்து கொண்டிருக்க வேண்டும். பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் சேதம், அங்கே காவல்துறை செயல்படலைங்கிறத முதல்வருடைய கவனத்திற்கு வந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மரக்காணத்தில் நடந்த சாராய படுகொலை, சாராய மரணங்கள், அதற்கடுத்து செங்கல்பட்டு, கடைசியாக அதே கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய மரணங்கள். அந்த மரணம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 பேரோ 15 பேரோ இறக்குறாங்க. அந்த மரணத்து நடந்த நிகழ்விலேயே என்னென்னா கலெக்டர் இது மாதிரி
சாராயத்தால் அந்த மரணம் நடக்கலைன்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இறப்புக்கு போனவர்கள் அங்கே மது மறுபடியும் அருந்திட்டு அதே மாதிரி ஒரு பிரச்சனை. அதற்கு பிறகு தான் அந்த 67 பேருடைய 64 பேருடைய மரணம் நடந்துச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அதிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பாடம் படிக்கணும் இந்த அரசுங்கிறது வந்து, அதுவும் குறிப்பாக காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வர் மிகச்சரியாக செயல்பட்டால் இந்த ஒரு நிகழ்வு நடக்காது. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணுறாங்க, கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ண இடமாற்றம் பண்ணுறாங்க. இது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க. அது நடவடிக்கை கிடையாது. உடனடியாக அந்த உளவு பிரிவை வந்து முடுக்கி விட்டுருக்கணும். உளவு பிரிவினுடைய ஃபெயிலியர் தான் அந்த கனியாமூர் கலவரம். அதிலேருந்தே நீங்கள் உஷாராயிருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் சாராய மரணங்கள் நடந்துக்கிட்டே வர்றபோது, அங்கே வந்து அங்கே வந்து இந்த திமுக அரசுக்கு என்ன மாதிரியான ஒரு இடையூறு இருக்குன்னா, இவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய இடையூறு, அவர்களுடைய தொடர்பு. இப்போ நீங்கள் அந்த கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில், அந்த 64 பேர் மரணத்தில் கூட திமுகவினுடைய பொறுப்பாளர்களை தான் அங்கே கைது செய்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்றதா சொல்லி. அவங்களுக்கு 10 லட்சம் அப்போ கொடுக்குறாங்க, அதனால அவருக்கும் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அவருக்கும் 10 லட்சம் கொடுக்குறாங்க. இன்னும் கள்ளக்குறிச்சி இதில் வந்து மரக்காணத்தில் நடந்த இதில் வந்து சாராயம் காய்ச்சினவருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. நல்லா காய்ச்சினார்னு கொடுத்தாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளவு உளவு பிரிவு வந்து ஃபெயிலியராக இருக்குது. இவங்க கட்சிக்காரர்களுடைய இடையூறும் தொடர்பும் அங்கே அந்த நிகழ்வுகளில் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து சரியாக செயலாற்ற முடியாமல் இருக்கிறாங்களோன்னு தோணுது. இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இதே பாரிஸில் உயர்நீதிமன்றம் ஹை செக்யூரிட்டி ஏரியாவில் உயர்நீதிமன்றத்துக்கு எதிராகவே 2 ரவுடி கும்பல்கள் மோதி கொண்டது. அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் நேற்று அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பாருங்கள், நேற்று அந்த நிகழ்வு நடந்து அடுத்த அடுத்த நாளில் 24 மணி நேரத்துக்குள்ளாரையே 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி காதலிக்க மறுத்தார் என்று சொல்லி கத்தியாலே குத்தி கொள்றாங்கன்னா, எவ்வளவு சீர்குலைவாக இந்த தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திதிரித்து கொண்டிருக்கிறதுங்கிறத வந்து மக்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், வந்து அண்ணா நகர் மாணவி பாலியல் வல்லுறவு வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெற்றோரை அடித்தது காவல்துறை. திருவண்ணாமலையில் தாயின் முன்னிலையிலே மகளை வந்து யாரும் பப்ளிக் கிடையாது, காவலர்களே செய்கிறாங்கன்னா, அப்போ இந்த அரசின் மீதான பயம், இந்த அரசு இயந்திரத்தின் மீதான பயம் வந்து பொதுவாகவே வந்து இவர்களுக்கு போயிடுச்சு, இருக்கிற பப்ளிக்கு பொதுமக்களுக்கு போய்விட்டது. அடுத்ததாக வந்து இதற்கான முக்கியமான முகாந்திர கேந்திரமாக அமைவது போதைப் பொருட்களுடைய நடமாட்டம். போதையின் பாதையில் செல்லாதீங்கள்னு மன்றாடுவார். நீங்கள் காவல்துறையை கையில் வச்சுருக்கீங்க, அதை முடுக்கி விட்டு 4 பேரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி. இப்போ சிறுசேரியில் வந்து ஒரு கற்பழிப்பு அம்மா பீரியடில் வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் நடந்துச்சு. சிறுசேரி ஐடி பார்க்குங்க பக்கத்தில் அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வந்து மறுநாளே என்கவுண்டர் தட்டினாங்க. அப்போ வந்து புரட்சித் தலைவர் அம்மா வந்து மார்தட்டி சொல்லுவாங்க, எங்களுடைய ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்துருச்சுன்னா குற்றவாளிகள் வந்து ஆந்திராவை தாண்டி அந்த பக்கம் ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இரும்புக்கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவங்க புரட்சித் தலைவர் அம்மா. திமுக ஆட்சியில் என்கவுண்டர் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. இல்லை, நீங்கள் யாரை பண்ணுறீங்க? ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் வந்து அந்த உண்மை வெளிப்பட்டு போடணும்னு திருவங்கடத்தை பண்ணுறதை சொல்கிறீங்களா? 2 நாளைக்கு முன்னே தான் அவர் சரண்டர் ஆகிறாரு. அப்புறம் அவர் தப்பிக்க போனாருன்னு சொல்லி, தப்பிக்க போகணும்னு நினைக்கிறவன் வேணால் வந்து சரண்டர் ஆவானா? என்ன இயற்கை நீதிக்கு முரணாகவே இவங்க செய்கிறது. அந்த மாதிரி சில லாப நஷ்டங்களை கருத்தில் கொண்டு தான் அவங்க சில வேலைகளை செய்கிறாங்க. அதனால தான் பொதுமக்களுக்கு வந்து அந்த பயம் போயிடுச்சு. பயம் போனதால் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறேன் சார். ஆனால் வந்து இப்போ ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது அரசு வந்து விழிப்பு எடுத்து அடுத்தது பெண்களை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனால் இங்கே வந்து தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏற்கனவே கோவை பாலியல் குற்றமாகட்டும், அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும், இவன் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட காவல்துறையோ அரசோ வந்து அதுக்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை இப்போ கூட சமீபத்தில் தான் வந்து இந்த பெட்ரோல் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் வந்து இந்த அம்மா பெட்ரோல் இருந்துச்சு, அதை அப்படி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்படி காலம் கடந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழக அரசு. இல்லை, அதாவது வந்து நீங்கள் அந்த அந்த அதே போல் தான் கனியாமூர் கலவரம் போலவே அந்த ஆட்சி அமைந்த அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாரையே அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கிருகம்பாக்கத்தில் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் பெண் காவலர்களை அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, திமுகவினுடைய பொறுப்பாளர்கள். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? நீங்கள் சட்டம் ஒழுங்கை எங்கே பேண்டுறீங்க? இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையிலேயே அதிமுகவை சேர்ந்த வரலட்சுமிங்கிறவங்க தான் வழக்கு போட்டாங்க. யார் அந்த சாருன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக அளவில் வந்து அதிமுக எடுத்ததால் தான் அதில் கொஞ்சம் நடவடிக்கை இருந்துச்சு. இல்லைன்னா வந்து அந்த குற்றவாளியை வந்து காப்பாற்றுவதற்கு காவல் கமிஷனரே வந்து பேட்டி கொடுக்குறார். அருண் கமிஷனர், அவர் சிட்டி கமிஷனரே அதில் ஒரு நபர் தான் இருக்கார். இதெல்லாம் உங்கள் வேலையாங்க? உளவு புலனாய்வில் அவங்க இன்வெஸ்டிகேஷனில் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது. இது வந்து கமிஷனருக்கு வேலையா? அப்போ யாரையோ காப்பாற்றுவதற்கு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அடுத்து அந்த வழக்கு நடந்த அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்லேயே வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து இணையதளத்தில் வருது.
ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வழக்குகளில் வந்து அதை வந்து பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வெளியிடுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரன் வந்து முதல் வழக்கிலேயே மாட்டினாரான்னுங்கிறது சந்தேகம். ஏற்கனவே இது போல அவர் அங்க அந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில படித்துக்கிட்டு இருக்கிற மாணவிகளுக்கு 10 பேருக்கோ, 5 பேருக்கோ ஏதோ ஒரு க தவற ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆரை வெளியில கொண்டு வர்றதன் மூலமாக, ஃபர்தரா கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங். உன்னுடைய பேரு அவங்க கல்யாணம் ஆகி எங்கேயாவது இருக்கலாம். அவங்க ஒரு சேஃபர் சைடுல இருக்கலாம். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க விரும்ப மாட்டாங்க. இத நீங்க மறைமுகமா வைக்காம இது பொது வெளியில வெளியிடுற போது, ஐய்யயோ! நம்ம கொண்டு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோம்னா நம்மளுடைய அட்ரஸ் வேற யாரும் வரக்கூடாதுங்கிற மறைமுக அழுத்தம் தான். இப்ப அத அந்த நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும் வந்து ஞானசேகரன் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்ததும், அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக் கொண்டதும், அவர் கட்சியில பொறுப்பாளரா இருக்கிறதும், அ இப்ப சிட்டி கமிஷனரே வந்து இது பண்றாருன்னா, அதில சம்திங் ராங். அடுத்து கம்ப்ளைண்ட் குடுக்க வர்றவன் பயப்படுவான். அப்ப அவரு பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கு. சிட்டி கமிஷனரே அவங்களுக்காக பேட்டி குடுக்குறாரு. என்ன, அப்படி வந்து நீங்க நீங்க குற்றவாளிகளுக்கு புகலிடம் கொடுக்கின்ற இடத்துல திமுக செயல்படுவதால் தான் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில வந்து சரியா இல்ல. நீங்க ஜாபர் சாதிக் விஷயத்த கூட எடுத்துக்கொள்ளலாம். மெத்தப்பட்ட மீன் கடத்தினதிலிருந்து ஆரம்பிச்சு, சட்டம் ஒழுங்கை சரியில்லாமல் செய்வதிலே இவர்கள் கட்சிக்காரர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. கவர்ன்மென்ட்டினுடைய அந்த காவல்துறையினுடைய பங்களிப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தான் நீதிமன்ற வளாகத்திலே கொலை. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் தெரியும். எங்கேயோ யாரோ எங்கேயோ ஒரு முக்கூட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நேரடியாகவே நீதிமன்ற வளாகத்திலே கொலைகள் நடக்கின்றன. நீதிபதிகள் முன்னாலே தவறுகள் நடக்கின்றன. அப்ப அந்த மாரி விஷயங்களில் இந்த சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய காவல்துறை, காவல்துறையை தன்னுடைய கையிலே கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற முதல்வர் அவர்கள் சரியாக செயல்படவில்லைங்கிற குற்றச்சாட்ட தான் சொல்ல முடியும். நீங்க அஜித்குமார் மரணம், அடிச்சு கொன்னாங்களே, இன்னைக்கு வரைக்கும் அது எதுக்காக நடந்துச்சு? அந்த அஜித்குமார் செய்த தவறு என்ன? ஏதோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அதுவுமே தவறு. அத வந்து சட்டத்த வந்து கையில எடுத்துக்கொள்ள காவல்துறைக்கு அனுமதி கிடையாது. அவங்க நீதிமன்றத்தில தான் கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஆனால் இந்த அஜித்குமார் மரணம் எதற்காக நடந்தது? ஏன் அவர் கொல்லப்பட்டார்? இன்றைக்கு வரைக்கும் அதற்கான உண்மை தெரியவில்ல. இப்படி தான் வந்து இந்த அரசினுடைய லட்சணம். விடியல் விடியல் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் விடியல தேடிக்கிட்டாங்க. மக்கள் வந்து எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாணவி, முதுகலை மாணவி வந்து ஏர்போர்ட்டுங்கிறது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அதனுடைய இதிலேயேங்கிறதுங்கும் போது வந்து என்னன்னா, அப்ப அங்கேயும் பெட்ரோல் கிடையாது. பெட்ரோல் இல்ல. நீங்க அடுத்த நாளே என்ன பேட்டிகள் குடுக்குறாங்கன்னா, அவங்க அதுக்காக போனாங்க, இதுக்காக போனாங்க. அவங்க தவறான இதா இருந்தா நீங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிடலாம், நீங்க வந்து ரேப் பண்ணிட்டு போயிடலான்னு என்ன? அப்ப அந்த அவர்களுக்கு அந்த துணிச்சல் என்பது இந்த அரசுல ஒண்ணும் நடக்காது. நம்ம மேல ஒண்ணும் பெருசா கை வச்சிட மாட்டாங்க. நம்மள ஒண்ணும் பெருசா தண்டிச்சிட மாட்டாங்க. அப்படியான ஒரு எண்ணம். போதை சாக்லேட்டுகள் அனைத்து பள்ளிகள்லயும் இது பண்ணுது. நேற்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் நீங்க பார்த்திருக்கலாம். டெட்ரா பேக்ல அந்த இத கொண்டு வர்றதுக்கு, நீங்க இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு போதைப் பொருட்கள் மட்டுமல்ல, இவர்கள் வந்து ஏடிஎம் மிஷின் போல 24 ஹவர்ஸ் கிடைக்கின்ற மதுபான இத வந்து மிஷின கொண்டு வரப்போறோம்னு சொன்னாங்க. அது கூட்டணி கட்சிகளும், நம்ம பிரதான எதிர்க்கட்சியினுடைய அழுத்தத்திற்கு பிறகு அது நிறுத்தப்பட்டது. இன்னமும் தமிழகத்தில ஏறக்குறைய இன்னைக்கு கோயம்புத்தூர்லலாம் 400க்கும் மேற்பட்ட மணமகிழ் மன்றங்கள். எலைட் பார்ஸ்ன்னு சொன்னது வேற. மணமகிழ் மன்றங்கள்ங்கிற பேர்ல பார நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். தனியார் நிப்பார்கள். தனியார்கள். இதுல போன ஆண்டு இந்த டெட்ரா பேக்குகள்ல வந்து குடுவைகள்ல அடைச்சு காகித க குடுவைகள். க காகித குடுவைகள்ல டெட்ரா பேக் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம மருந்து பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கும் பாருங்க. சமகன் போன்ற இதெல்லாம். அது மாரி அதில வந்து குடுக்குறதா இருந்து, அது வந்து அன்றைக்கே வந்து பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும், அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதுக்கு மிகப்பெரிய அப்ஜெக்ஷன சொன்னாங்க. இந்த மாரிலாம் கொண்டு வந்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து போதையின் பாதையில போறத தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, நேற்றைக்கு வேற ஒரு மாநிலத்தில இருந்த வழக்குல சூரியகாந்த் அவர்கள் நீதியரசர் முன்னால நேத்து உச்சநீதிமன்றத்தில அந்த வழக்கு வந்து, இந்த மாரி டெட்ரா பேக்குகள்ல இது பண்றத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆணை குடுத்திருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் கூட அத சொல்லியிருக்காரு. நாங்களும் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா, சென்ற ஆண்டே தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும்னு. அப்ப நீங்க எதை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற 7, 8 மதுபான ஆலைகள்ல, ஒரு ஆலையை தவிர மற்ற 7 ஆலைகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுடைய, குறிப்பாக ஜெகத் ரட்சகன், கல்ஸ் இன்டர்நேஷனல், அதற்கு அடுத்ததா கிங் கெமிக்கல்ஸ், டிஆர் பாலு இருக்கிற அத்தனை பேருமே அந்த வேதம் ஓதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சாத்தான் தான் வேதம் ஓதிக்கிட்டு இருக்கு. இவர்கள் தான் அமைச்சரா இருந்தா, இவங்க எப்படி மதுபானத்திற்கு தடைய கொண்டு வருவாங்க? நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. ஆலையே அவங்களுடைய ஆலை. அதிலிருந்து வருகின்ற பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும். விசாகன் ஐஏஎஸ் தப்பிச்சு ஓடுனதுலேருந்து ஆரம்பிச்சு, எத்தனை ஆயிரம் கோடிக்கு அங்கே வந்து ஏறக்குறைய 1000 கோடி, 5000 கோடின்னு ஆரம்பிச்சு 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்தில் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கப் பிரிவினுடைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம்.
இதில் இந்த அத்தனை ஆலைகளும் இவர்களுடைய ஆலைகள்ங்கிற போது அங்கே தப்பு நடக்கிறதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம், இந்த மக்கள் விரோத அரசு தமிழக மக்களிடமிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி துடைத்து தூரெறியப்பட வேண்டுங்கிற கருத்தை நாங்கள் தொடர்ந்து பதிய வச்சுக்கிட்டு வர்றோம். சார், பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த மகளிர் அமைப்புகள் குரல் கொடுத்துருக்காங்க. ஆனா சமீப காலமாக இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடி ஒவ்வொரு பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட இந்த முற்போக்கு பேசக்கூடிய மகளிர் அமைப்புகள் ஒன்று கூட களத்தில் வந்து போராடவே இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக நின்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக எங்கேயுமே எதுவுமே நடக்காத போது கூட கோவன்கள்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு போர்க்குரலா வெடிச்சவங்கலாம், இன்னைக்கு உயிரோட இருக்காங்களா? வேற எதுவும் ஆயிட்டாங்களாங்கிறது தெரியல. அறிவு திருவிழாவில் என்ன பாடிருக்காங்க. அறிவு திருவிழால வச்சிருக்காங்களா? அதில் பார்த்து பாடிக்கலாம் இருக்காங்க. அறிவை அடமானம் வைத்துவிட்டு இப்படிதான் அவங்க வந்து அறிவு திருவிழாவை வந்து அவங்க நடத்த வேண்டியதுதான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 33,000 போராட்டங்களை எடப்பாடியார் அவர்களுடைய காலத்தில அந்த 4½ ஆண்டுகள் எடுத்தாங்க. அதில ஏறக்குறைய 2½ ஆண்டுகள் கொரோனாவுல ஓடுன காலத்திலேயே போராட்டத்தை முன்னெடுத்து, இந்த அரசு ஏதோ தவறான அரசுங்கிற மாரி மக்கள்ட்ட ஒரு மாயைய உண்டு பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா கனிமொழி அக்கா வந்து சொன்னாங்க, இளம் உதவிகள் தமிழகத்தில அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி. 64 பேர் செத்து போனாங்களே! எல்லாம் இளம் உதவிகள் தானே! இப்ப அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கே மதுபான ஆலை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன? அத எப்படி அவங்க ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்புல வந்து 8 வயது குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு வந்து கற்பழிப்பு, பாலியல் வழக்குல வந்து இன்னைக்கு சிக்கி தீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். போக்சோ வழக்கு ஆயிரக்கணக்கில வந்துருச்சு. இப்ப சென்ற ஓரிரு வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கூட்டத்தில கூட கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் வந்து ஏறக்குறைய ரூ. 140 கோடி 6,900 சொச்சம் பெண்கள் போக்சோ வழக்குகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பெருமையா சொல்றத நெனச்சுக்கிட்டு ரூ. 141 கோடி காம்பன்சேஷன் நாங்க குடுத்துருக்குறோம்னு சொல்லி அவங்க பெருமைன்னு நெனச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா 6,900 சொச்சம் போக்சோ வழக்கு இந்த அரசுல பதியப்பட்டிருக்கு என்று சொன்னால், இங்க இது ஒரு அவமானம். இது வந்து தமிழக அரசுக்கான அவமானம், சமூக நலத்துறைக்கான அவமானம். திமுகவினுடைய விடியல் விடியல் என்று சொல்லி கொண்டிருக்கிற இது வந்து விடியலா போல இருக்கு. அப்படிங்கிறத விடியல்னு சொல்லி இருட்டாக்கிட்டீங்கங்கிறத அந்த அம்மா பெருமையா வேற அத சொல்லுது. 6,900 சொச்சம் போக்சோ வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ரூ. 141 கோடி காம்பன்சேஷன் குடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்ற போதே, இந்த அரசு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. மொத்தமாக சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற கருத்தை தான் பதிய வைக்க விரும்புறேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா, இந்த அரசு வந்ததற்கு பிறகு தான் சாதிய படுகொலைகளும், ஆணவ படுகொலைகளும், பள்ளி மாணவர்களே பட்டாக்கத்தியுடன் பள்ளிக்கு செல்லுகின்றதா இருக்கட்டும், அங்க நாங்குநேரியில் அந்த மாணவன் வீடு புகுந்து வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், பள்ளி மாணவன், கல்லூரி மாணவன் இல்ல, பள்ளி மாணவன் வெட்டப்பட்டதா இருக்கலாம், சின்னத்துரை. அப்படி தொடர்ந்து இந்த அரசின் மீது பொதுவாக சட்டம் ஒழுங்கை இவர்கள் சரியாக பேணவில்லைங்கிற கருத்தை தான் நாங்க தொடர்ந்து சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக 2026ல எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு, இது அத்தனையும் சரி செய்யப்படுங்கிற கருத்தையும் நான் பதிய வைக்க விரும்புறேன். நிச்சயமா சார். இப்ப சமீபத்தில கர்நாடகா வந்துட்டு இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கர்நாடகா சாதகமா வந்திருக்குன்னு சொல்லப்படுது. தமிழக அரசு எல்லா விஷயத்திலயும் மெத்தன போக்கா இருக்கு போல, இது போன்ற இந்த விஷயத்திலயும் இன்னும் மெத்தன போக்கா இருக்கிறது. அந்த கர்நாடகாவுக்கு எதிராகவோ ஒரு கண்டன அறிக்கை கூட வரவு இல்லாம இருக்குது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதோட கூட்டணி கட்சிகள் கூட இது குறித்து எதுவும் பேசாம இருக்கிற மாரி பார்க்குது. தனது தந்தையார் கருணாநிதி அவர்கள் என்ன தமிழின துரோகத்தை செய்துவிட்டு சென்றாரோ, அதே துரோகத்தை இன்றைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களும், அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்க சொல்ல முடியும். இப்ப கர்நாடகத்தில இந்த மேகதாது அணை பிரச்சனையில டிபிஆர் ரெடி பண்ணலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கை ரெடி பண்ணலாம்னு சொல்லியாச்சுனாலே, பொண்ண பார்க்க வாங்கன்னு சொல்லியாச்சுனாலே, பொண்ணு குடுக்க நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இல்லன்னா நீ ஏன்டா இங்க வர்ற? நீ வேற இடத்துல பார்த்துட்டு போன்னு. அப்ப டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ண சொல்ட்டாங்கன்னாலே, இதற்கு 5,000 அதாவது இந்த சித்தராமையா அவர்களுடைய அரசு அமைந்ததற்கு பிறகு, முதல் கூட்டத்தொடரிலேயே ரூ. 5,000 கோடி மேகதாது அணைக்காக ஒதுக்கினார்கள். அன்றைக்கே நீங்கள் வந்து எதிர்த்திருக்கணும். நீங்கள் கூட்டணி கட்சியோடு இருக்கிறோம், கூட்டணியாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை வந்து மயிலிறகால் வருடி கொண்டிருந்தால், தமிழகத்தினுடைய உரிமைகள் ஏற்கனவே பறிபோனது போல, ஏற்கனவே அங்கே இருக்கிற கபினியிலிருந்து ஆரம்பித்து கேமாவதியிலிருந்து, கேரங்கியிலிருந்து அத்தனை அணைகளும் கட்டப்பட்டது கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில். அப்போ வாய்மூடி மௌனமாக இருந்ததால் தான் கிருஷ்ணராஜசாகரை தவிர அத்தனை அணைகளும் கேரங்கியிலிருந்து, ஹேமாவதியிலிருந்து, கபினியிலிருந்து இருக்கின்ற அத்தனை அணைகளும் கட்டப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்தில். அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார். அதற்கு அப்போதையே என்னன்னா, அவங்களுடைய முதல் தலைமுறைகள் அங்கே கர்நாடகாவிலே இன்வெஸ்ட் பண்ண அனுமதித்து விட்டார்கள். இன்றைக்கும் சன் குழுமத்தினுடைய ஜெமினி டிவி வந்து அங்கே இருக்குது. அவர்களுடைய சொத்துக்கள் அங்கே இருக்கின்றன. அவர்களுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன. தங்களுடைய வளத்தை பாதிக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக லட்சக்கணக்கான அந்த கோடிக்கணக்கான காவிரி டெல்டா மண்டலத்தில் வாழுகின்ற ஏறக்குறைய 10 மாவட்டங்களில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பாலைவனமாக மாற்றுகின்ற வேலையை
இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வந்து இவருங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து, யாரு உங்களுடைய கூட்டணி தான் இருக்கு. அதே டி.கே. சிவகுமார்ட்ட நீங்க போய் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறீங்க, இந்தியா கூட்டத்துக்கு போறீங்க. என்னைக்காவது தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து நீங்க பேசியிருக்கீங்களா? இதில நம்ம மட்டும் இல்ல, இவர்களுடைய கேரளாவும் இருக்கு. இதில பாண்டிச்சேரியும் சேர்ந்து இருக்கு. மொத்தமாக சென்னைக்கு வருகின்ற தண்ணி, வீராணம் தண்ணி கூட அதிலிருந்து வருகின்றது தான். காவிரி இதிலிருந்து தான் வீரநாராயண ஏரியில வர்ற அந்த தண்ணீரும். அப்போ ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய தமிழகத்தினுடைய பாதி பகுதியை பாலைவனமாக்குவதற்கான வேலையை கர்நாடகா செய்து கொண்டிருக்கிறது. ஆனா, நீங்க வந்து வாய் பொத்தி மௌனமாக இருந்துவிட்டு, நீங்க அவங்க ரூ. 5000 கோடி ஒதுக்கி ப்ராஜெக்ட் இது பண்ண போதே, நீங்க எதிர்த்து அன்னைக்கே வடக்குக்கு போயிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க டிபிஆர் ரெடி பண்றபோது அவங்க அனுமதி குடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப அனுமதி தானே அப்படின்னு சொல்லி இதா பேசுறீங்க. இன்னைக்கு துரைமுருகன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு. நீங்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டீங்கனாலே குடுக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். இவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் மக்களின் நலன் சார்ந்து என்னைக்குமே திங்க் பண்ணது கிடையாது. கருணாநிதி காலத்துல இருந்தே நாங்க சொல்றோம். காவிரி பிரச்சனை யாருடைய காலத்துல? அவருடைய காலத்துல தான் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படாத இருந்ததுனால தான் இந்த காவிரி பிரச்சனையில வந்து பிரச்சனையை தீர்க்கப்படாமலே போனது. என்ன? இல்ல இதே இதை விஷயம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இல்ல இதே விஷயம் வந்து 2007ல காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு 2007ல வருது. 2013ல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழக்கு போட்டதுக்கு பிறகு தான் அதை வந்து 205 டிஎம்சி இங்கே தண்ணீருங்கிறத கெஜெட்டில் வெளியிட விட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த பீரியடும் 2004லேருந்து 9, 9லேருந்து 14 இந்த 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இதே சாட்சாத் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் அங்கே இருந்துச்சு. ஏறக்குறைய 9 to 12 அமைச்சர்கள் 2004லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியடில் கேபினெட் அமைச்சர்களாகவே 9 பேர் இருந்தாங்க. அப்போ என்னத்தை நீங்கள் தமிழக மக்களுக்கு சாதிச்சிருக்கீங்க? இது உண்மையிலேயே இதில் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான தவறுகள் வந்து எங்கள் காவிரி டெல்டா பகுதி மக்களுக்கு என்ன ரீச் ஆகலை. இவங்க தான் சார் சொல்றாங்க, நானும் டெல்டாக்காரன் தான், உண்மையான டெல்டாக்காரன் தான் முதல்வர் தான் சொல்றாங்க. என்ன டெல்டாக்காரன்னு சொல்லிட்டா போதுமா? சக்கரை எண்ணெய் எழுதிட்டா இனிச்சிருமா? நீங்கள் தானே மீத்தேன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. நீங்கள் தானே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தீங்க. அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சவர் எடப்பாடியார். இன்னமும் பிரச்சாரம் வந்து போய் சரியாக சேரலை. மக்கள் அதனால தான் நாங்கள் வந்து 46 தொகுதியில் கிட்டத்தட்ட 12 தொகுதியை தவிர பாக்கியெல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி கொக்கரிக்கிறாங்க. இந்த முறை வந்து மக்கள் வந்து ரொம்ப வேதனையின் உச்சத்தில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்த இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு தண்ணீர் பிரச்சனை, இதற்கு அடுத்ததாக அவர்கள் சாகுபடி செய்து குறுவை பயிரில் லட்சக்கணக்கான மூட்டைகள் இன்றைக்கு அதிகமாக விளைந்திருக்கின்றன. ஆனால் அதை கொள்முதல் செய்வதற்கு வழி இல்லாமல் மழையில் நனைஞ்சி முளைத்து போய் எடப்பாடியார் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் போய் பார்த்து அதை பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி கொடுத்த அம்மா சாவடியே செய்யலைன்னு சொல்லி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை என்ன அவங்க வந்து மறுநாளே வந்து லொக்கேஷனோட போட்டாங்க. வடுவூர் டிஎன்சிசி சென்டரில் அந்த லொக்கேஷனோட அங்கே வந்து மூட்டைகள் வந்து லாரியில் ஏற்றினபடியே அப்படியே முளைத்து பயிராக வந்திருக்கிறத வந்து போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உடனே ரிசைன் பண்ண போகிறீங்களா? கிடையாது. என்றைக்கும் சொல்கிற பொய்யை உடனே வந்து இது கொண்டு வந்துட்டாங்க, டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க. பா பாஜக, சனாதனம், எஸ்ஐஆர் ஏதாவது ஒன்று மக்களை மடைமாட்டுகின்ற பொய்யான பிரச்சாரங்களை எடுத்துவிட்டு மக்களுக்கான உணவை தட்டி பறிக்கின்ற வேலையை, குறிப்பாக எங்களுடைய காவிரி டெல்டா மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய வர்க்க பரம்பரையாக அந்த அவர்களுடைய துரோகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற கருத்தை பதிய வைக்கிறேன். இதே நிகழ்வு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் திமுக எந்த அளவுக்கு இதை பெருசு பண்ணியிருக்கோம்? நடக்கவே வேண்டாங்க. ஊடகங்கள் வந்து எவ்வளவு பெருசா அதாவது பேசியிருப்பாங்க. நான் நல்லா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எதுவுமே நடக்க வேண்டாம், சும்மாவே போராடுவாங்க. ஏறக்குறைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி 2017லேருந்து 2021 வரைக்கும் இருந்துச்சுன்னா, அதில் ஏறக்குறைய 2.5 3 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்று. அதற்கு இடையிலேயே 33,000 போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் காசாவுக்கெல்லாம் போராடினாங்க தெரியுமா இல்லையா? இந்தண்டையால் கூலி கேட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம தமிழர்கள். இதற்கு போராடாத நடிகர்கள் சத்யராஜ் இவங்கெல்லாம் தூண்டி விடும். இவங்களுடைய பினாமிகள், இந்த குரூப்புகளுடைய அந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய அடிவருடிகள். அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்க வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையில் அவங்க தலையிடலாம், வாயை திறக்கலாம், எதுவுமே பேசலை. காசாவை பற்றி பேசினாங்க. இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ட்ரம்புக்கு அவர் அதை பேசி முடிச்சு விட்டார் அந்த பிரச்சனையை. இல்லைன்னா அதை வச்சு கொஞ்ச நாள் மங்களம் படலாம்னு பார்த்தாங்க. நாங்கள் திரும்ப அதை தான் சொல்கிறோம். அன்னைக்கு இளம் உதவிகள்னால் இன்றைக்கி இளம் உதவிகள் எங்கே போனாங்க? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இன்றைக்கி ஏறக்குறைய அன்றைக்கி மக்கள் நடமாட்டமே 2 வருஷம் கிடையாது. கொரோனா பீரியடில், லாக்டவுனில் அதுலேயே 33,000 போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எப்படியாவது இந்த அரசு இப்போ தவறான அரசுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் பொய் பிரச்சாரங்களை செஞ்சு அதன் மூலமாக இந்த அரசை வந்து தமிழக இதிலேருந்து தூக்கிடணும். இன்றைக்கி என்னாச்சு? அதனுடைய விளைவு தமிழகத்து மக்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். போராடாத துறைகளே இல்லை என்ற அடிப்படையில் ஆயிடுச்சு. அதனால் வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக அதற்கான விடை 2026ல் கிடைக்கும்.
நிச்சயமா சார். இப்ப பீகார் எலக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழகத்திலும் கிட்டத்தட்ட கூட்டணி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரும்னு சொல்லப்படுது. எந்த மாதிரியான கூட்டணி மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு சார்? நிச்சயமாக. அதாவது வந்து காங்கிரஸ் பெரியக்கம் வந்து அ அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க விரும்பினார்களோ, விரும்பவில்லையோ, ஆனால் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உட்பட, கிரீஷ் ஜோடங்கர் உட்பட நெறைய பேர் வந்து காங்கிரஸும் தவேகாவும் கூட்டணி வரப்போகிறது. அவங்க நெனைச்சது ஆக்சுவலா வந்து இந்த திமுகவோட வந்து டிமாண்ட் பவர அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அங்க வந்து 61 தொகுதியில நின்னு 6 தொகுதியில அசாவுதீன் ஓவைசியுடைய கட்சி கூட 5 தொகுதி பிடிச்சிருச்சு. நின்னதே 15 தொகுதி தான் 5 தொகுதியா பிடிச்சுட்டாங்க. ஆனால் 61ல நின்று 6 தொகுதியை மட்டுமே வெற்றி பெற்றதற்கு பிறகு இவர்களுடைய சுருதி இப்போது குறைந்து விட்டது. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் என்ற நிலையை விட்டு, நான் ஒரு சாதாரண அரசியல் உற்றுநோக்காளனாக ஒரு இத என்னால சொல்ல முடியும். தமிழக வெற்றிக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக, பாஜக கூட்டணியோடு இணைந்தால், நிச்சயமாக அவர்களுடைய நோக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தீய சக்தியை ஒழிக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக அரசை மாற்றியமைக்க வேண்டும். ஏன்னா, அவங்க மக்கள் நலனுக்காக செயல்படல. அவர்கள் நோக்கம் எங்கோ இருக்கிறது. எதற்காகவோ அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே, தமிழகத்திலிருந்து திமுக அரசை அழித்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழக வெற்றிக் கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால், நிச்சயமாக ஆளுங்கட்சியாகவும், எதிர்க்கட்சியாகவும் கூட ஏறக்குறைய வந்து இந்த 2 இயக்கமுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். 2வது இடத்திற்கு கூட திமுக வர முடியாத இடத்திற்கு அதனை மாற்றி அமைக்க முடியும். அதற்கான முகாந்திரமும் இப்போ விஜய் அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்க முடியும். ஏன்னா, நம்ம அரசியல்ல உற்று நோக்குகின்ற அடிப்படையில நிச்சயமாக 234 தொகுதி என்று சொன்னால் 210 தொகுதி, 220 தொகுதி மெஜாரிட்டி தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்ல என்ன இப்போ இன்னொரு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பில்ல. விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸு, அதிமுக, தாவேகா இது மாரி கூட்டணி வந்துச்சா, இங்க ஒருவேளை கொள்கை எதிரியும் அடிச்ச மாரி இருக்கும், அரசியல் எதிரியும் அடிச்ச மாரி இருக்கும். அப்படின்ற மாரியான ஒரு ஆமா. கணக்கு வழக்குலாம் சொல்றாங்க. இதே காங்கிரஸோடு கூடா நட்பு கேடா முடிஞ்சதுன்னு சொல்லலையா கருணாநிதி? என்ன? பிறகு அப்புறம் அவங்களுடைய கூட்டணி வைக்கலையா? அதெல்லாம் ஆண்டு இந்த இந்திரா காந்தி அம்மையார் மீது கொலைவெறி தாக்குதல் மதுரையில நடத்திட்டு, இன்னைக்கும் ஆழுஞ்சாட்சியா இருக்கிறார் பழநெடுமாறன். அவர் அன்னைக்கு தடுத்து மறைக்கலன்னா, அன்னைக்கு கொலையே செய்திருப்பார்கள்ங்கிற அடிப்படையில அவர் பேட்டியெல்லாம் குடுத்திருக்காரு. அப்படி அவர்களுடைய கூட்டணி அடுத்த ஆண்டே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லலையா? அதனால வந்து கேடா நட்பு கூடா நட்பு கேடாய் முடிந்தது போல அவங்களுக்கு அதெல்லாம் இது கிடையாது. நாங்கள் சொல்லுகின்ற ஒரே பிரதான நோக்கம், உங்களுடைய நோக்கமும் தீய சக்தி திமுகவை தமிழகத்து அரசியலிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். உங்களுக்கும் அதே தான் நோக்கம், எங்களுக்கும் அதே தான் நோக்கம். நம்முடைய நலனை விடுங்கள். தமிழகத்து மக்களினுடைய நலனுக்காக, தமிழகத்திலே வாழுகின்ற 8,5 கோடி 8, 9 கோடி மக்களுடைய நலனுக்காக இந்த முடிவுக்கு வந்தார்கள் என்றால், நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் வெற்றியாக தமிழகத்தில அமையுங்கிற கருத்த தான் நான் பதிய வைக்க விரும்புறேன். சபாநாயகர் அப்பா கூட நேத்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, விஜய் வந்து பாஜக கூட்டணி போயிருவாரு. கிட்டத்தட்ட அவரும் ஆர்எஸ்எஸ் கொள்கை உன்னோட இருக்குன்னு சொல்லிட்டு, கொள்கை ரீதியா வந்து கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல அவர் விமர்சிச்சிருக்காரு. இவங்க கொள்கை ரீதியா என்ன பண்ணிட்டாங்களாம்? சபாநாயகர் இப்ப என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாலே? அவர் மகன் அலெக்ஸுக்கு அங்க பொறுப்பு வாங்கி குடுத்தது தான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை. வேற என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? எனக்கு நண்பர் தான் அலெக்ஸ். அது வேற விஷயம். என்ன? அப்ப வாரிசு அரசியலை தொடர்ந்து தூக்கி பிடித்துக் கொண்டு, தமிழ்நாட்டு மக்களுக்காக கொஞ்சம் கூட எந்த விதமான வேலையையும் செய்யாமல், தமிழ்நாட்டு மக்களை வந்து பொய்யான ஒரு படோடோபத்திலே வைத்திருந்து, நாட்டில நல்லாட்சி நழுவுவது போல ஒரு பொய்யை சொல்லி, மக்களிடம் அந்த அந்த இத வந்து கட்டமைச்சு, ஒரு நரேட்டிவ செட் பண்ணி, அ அதிமுக பிரிஞ்சிருக்குது. நாங்க கேட்குறோமே, திமுகவிலிருந்து மு. க. அழகிரி பிரிஞ்சு தான் இருக்காரு. இப்ப திமுக பிளவுபட்டிருக்கு. நாங்க சொல்லலாமா? என்ன? பொய்யான ஒரு வதந்தியை, ஒரு பிரச்சாரத்தை ஏறக்குறைய 99.9% கட்சி இன்னைக்கு எடப்பாடியாரிடம் வந்துவிட்டது. என்ன? இந்த அமமுகவுல இருந்தவங்களும் கூட ஏறக்குறைய முக்கியமான பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்புறம் அங்க என்ன இருக்கிறது? என்ன? அவர்களே ஒரு சமுதாய சிந்தனையில சொல்லி, அதாவது எதையாவது ஒன்றை சொல்லி மடைமாற்றம் செய்ய வேண்டும். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன? இப்ப விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுதுன்னா, அது ஒரு மிகப்பெரிய நடிகர். ஒரு கரிஸ்மாட்டிக் இதா இருக்காரு. பட் எடப்பாடியாருக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் கூடியிருக்காங்களே, எங்கேயாவது பேசு பொருளா இருக்கா? நியூஸ் வந்திருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில 2 டூ 3 செக்மெண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் 10,000, 15,000 பேர சந்திச்சு இன்னைக்கு வந்து 180, 185 தொகுதியில ஏறக்குறைய 2 கோடி மக்களை சந்திச்சுட்டாரு. அது என்னைக்காவது பேசு பொருளா இருக்கா? வலுவோடு இல்லாமலா அவர பார்க்க வர்றாங்க? இல்ல பார்க்க வர்றவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? கேளுங்க. தொண்டர்கள் தான் வர்றாங்க. கட்சிக்காரங்க வர்றாங்க. பப்ளிக்கும் வந்து பார்க்குறாங்க. அப்ப
அவரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகின்ற அந்த கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? கேட்டிங்கன்னா வந்து வலுவிழந்து போயிருக்கிறது. தமிழகத்தில் இன்னைக்கு வந்து 180 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்திருக்கிற ஒரே தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான் முடிச்சிருக்காரு. ஸ்டாலின் போயிருக்காரா? ரோடு ஷோவுக்கு எல்லாம் ஆட்களை அழைச்சிட்டு வந்து சாக்கடையெல்லாம் மூடிவிட்டு, இதை வச்சு மூடிட்டு, படுதாரை வச்சு மூடி அதில் போயிட்டு இருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் எத்தனையோ கட்சிகள் இருந்தபோதும் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து நேரடியாக ஒன் டு ஒன்று மக்களோடு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடியவர் எடப்பாடியார். என்ன ஒவ்வொரு தொகுதியிலையும் 20 to 30,000 மக்களை சந்திச்சிருக்காரு. அப்போ அதையெல்லாம் இன்னைக்கு பேசுபொருளாக ஆக்காமல் அவர்கள் பாசிசத்தின் அடிமைகள் ஏதாவது ஒரு பொய்யை சொல்கிறது ஏன் பேசுபொருளாக்குங்களேன். சென்ற வாரம் பரோட்டா மாஸ்டருடைய மகன் வந்து எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்துருக்கிறான், பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவங்க படிக்கிற அந்த கல்வி உதவி இதுவும் வந்து கல்வி கட்டணமும் அரசை செலுத்தணும் கொண்டு வந்தவர் எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடு மூலமாக. அதையெல்லாம் பேசுபொருளாக்காமல் தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள், உங்களை போன்ற சமூக ஊடகங்களை சொல்ல வரல, காட்சி ஊடகங்கள் பொதுவாக எடப்பாடியார் அவர்கள் வந்து வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நிறையா வந்து பொய்யான மாயைகளை கட்டமைத்து கொண்டு பேசுங்களேன். 1000 பேருடைய கிட்னி ஒரு தாலுக்காவில் மட்டும் திருடப்பட்டிருக்கு. பேசுங்களேன். எந்த ஊடகம் பேசியிருக்கு சொல்லுங்கள்? நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் தாலுக்காவில் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றனன்னு செய்தி வருது. பேசுபொருளாக இருக்கா? இதே வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு கிட்னியை திருடி இருந்தாங்கன்னா ஊரே சேர்ந்து கொதிச்சிருக்கும். சரிங்களா? அப்போ பொய்யான ஒரு கட்டமைப்பு தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். இது மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து முன்னை போல கிடையாது. அதுவும் ஏதோ பீகார் போல ராஜஸ்தான் போலலாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கல்வியறிவு மிக்கவர்கள், நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பாங்க. நிச்சயமா சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி சார். வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.